ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 7ல் எக்ஸைஸ் 7.2ல் 5th கொஸ்டின் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பார்ப்போமா? ப்ரூவ் தட் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா tan ஸ்கொயர் தீட்டா 1 tan ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1 38 36 2 இதை டெட்டர்மைன் பண்ண உனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 0ன்னு ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ எடுப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ என்ன? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா tan square theta 1 tan square theta secant square theta -1 38 36 2 clear? இதை நம்ம எடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இங்கே C1 C2 C3 இருக்கு. இப்போ நம்ம C1 என்ன பண்ணலாம்னா C1 C2 நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ நம்ம C1 தான் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போறோம். C1ஓட சீக்கன் ஸ்கொயர் தீட்டா C2 வேல்யூ என்ன? tan ஸ்கொயர் தீட்டா, அதை மைனஸ் பண்ணோம் tan ஸ்கொயர் தீட்டா. ஆனா நம்ம C2 வேல்யூ எதுவுமே சேஞ்ச் பண்ணல, அது tan ஸ்கொயர் தீட்டா 1. இப்போ tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும். இது இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படியே தான் எழுதணும். இந்த -1 அப்படியே போடணும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, 38 -36 இங்க 36 அப்படியே வரும், இங்க 2 வரும். இப்போ இது பண்ண பாருங்க, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா 1ன்னு தெரியும். ஓகேவா? இது அப்படியே சேஞ்ச் பண்ணும்போது இது போட்டுருவோம் முதல்ல. அப்போ இது 1 போட்டுக்கலாம். ஓகேவா? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். இதுவே நம்ம இப்போ இது இங்க இதை நம்ம சைன் சேஞ்ச் பண்றோம் பாருங்க. tan ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கு. இப்போ இங்க சீக்கன் ஸ்கொயர் மைனஸ்ல வந்துச்சு. இங்க நம்ம சைன் சேஞ்ச் பண்ணாதான் இப்படி வரும். இப்போ இதை எப்படி எடுக்கலாம்? நீங்க மைனஸால போட்டா இது சேஞ்ச் ஆகும். tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னா +1ன்றது -1 ஆயிடும். ஓகேவா? அதுதான் இங்க போட போறோம். இது சைன் தான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? புரியுதாமா? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு தெரியும் நம்மளுக்கு. அதுவே நம்ம அதை சேஞ்ச் பண்ணும்போது tan ஸ்கொயர் தீட்டா முதல்ல வச்சுக்கிட்டு மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி அப்போ என்ன ஆகும்? இங்கே மைனஸால இப்போ இதை எப்படி போடலாம்? நம்ம சீக்கன் ஸ்கொயர் தீட்டா நான் தெளிவாக போடுறோமா? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இருக்கா? இங்கே நம்ம முதல்ல tan ஸ்கொயர் தீட்டானுக்கு எடுத்துக்கிறோம். அப்போ மைனஸை வெளியே எடுத்துக்கிறேன் நான். ஓகேவா? இங்கே நம்மளுக்கு இப்போ இது ப்ளஸில் வச்சுக்கணும் நம்ம. ஓகேவா? இப்போ இது நம்மளுக்கு இங்கே தான் -1. அப்போ இது மைனஸ் வந்துச்சு. இது மைனஸ் இங்கே மைனஸ் போட்டோன்னா நீ இங்கே சீக்கன் ஸ்கொயர் தீட்டா வரும். ஓகேவா? அப்போ உனக்கு இந்த இடத்துல -1ன்னு வந்துடும். ஓகேவா? 1ன்னு தெரியும் நம்மளுக்கு. இது மைனஸ் சேஞ்ச் பண்ணனால இப்போ மல்டி பண்ணி பாருங்க. மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா வந்துச்சு. அப்போ ஃபார்முலா -1 வந்துச்சு. 38 - 36 என்ன வருது? 2ன்னு வந்துச்சு. அது செகண்ட் டேர்ம் என்ன? செகண்ட் காலம் tan ஸ்கொயர் தீட்டா அதெல்லாம் எந்த சேஞ்சும் பண்ணல நம்ம. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா 36 1 -1 2. இப்போ பாருங்க, இந்த சம்ஸ் பார்க்கும்போது நம்ம காலம் 1ம் காலம் 3யும் ஈக்குவலா இருக்கு. காலம் 1ம் காலம் 3யும் நம்மளுக்கு என்னவா இருக்கு? ஈக்குவலா இருக்கு. சேன்ஸ் காலம் 1 அண்ட் காலம் 3 ஆர் ஐடென்டி. ஓகேவா? அப்ப ரெண்டுமே காலம் ஈக்குவலா இருந்தனாலே அது என்ன ஆட்டோமேட்டிக்கா அது சோ த டெட்டர்மைன் வேல்யூ என்னவா இருக்கும்? 0வா தான் இருக்கும். therefore left hand side equal to right hand side. very simple question மா. ஒண்ணுமே இல்ல. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை, அதாவது C1ஓட C2வை சப்ராக்ட் பண்ணி போடுறோம். ஃபார்முலா யூஸ் பண்றோம். அதை அப்படியே சேஞ்ச் பண்ணும்போது மைனஸ்ல 1 வந்துடும். அப்புறம் 38 - 36 2 ஆயிடும். அப்போ காலம் 1ம் காலம் 3யும் சேம் ஐடென்டிட்டியா இருக்கு, சேம் வேல்யூவா இருக்கு. அது மாதிரி டெட்டர்மைன்ல ஏதாவது ரெண்டு ஐடென்டி ரெண்டு வேல்யூ காலம் 1 காலம் 3 ஆர் காலம் 2 R1 R2 R3 அது மாதிரி ஏதாவது ரெண்டு சேம் ஐடென்டிட்டியா இருந்ததுன்னா அது அந்த ஹோல் டெட்டர்மைன் 0 ஆயிடும். அதனுடைய வேல்யூ 0 ஆயிடும். ஸோ த ப்ரூவ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. கிளியர்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.